ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த விளாக் வந்துட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஆஃப்டர்நூனே கிளம்புறனால மதியமே வந்துட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தம்பியை கிளப்பிட்டு ஊருக்கு கிளம்புனோம். நான் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் விளக்கு போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ ஊருக்கு எப்போ கிளம்புனாலும் விளக்கு போட்டுட்டு தான் கிளம்புவேன். அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி தம்பியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நான் வந்துட்டு ரெடியானேன். ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டேன். லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் அப்புறம் லிப்ஸ்டிக், எப்போவுமே ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு நான் லைட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். பண்ணிவிட்டு கிளம்புனோம். கிளம்பிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அது ஓடியாந்து எடுத்துகிட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நாள். அதுக்காக வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஊருக்கு போக போகிறோம். எப்போவுமே சாட்டர்டே சண்டே வீக்லி மோஸ்ட்லி வந்துட்டு ஊருக்கு போயிடுவோம். ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான் போகாத இருப்போம். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போவோம். இல்லைனா மோஸ்ட்லி வந்துட்டு சாட்டர்டே சண்டே நாங்கள் கிளம்பிடுவோம். அம்மா வந்துட்டு ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மா கூடவும் சேர்த்துட்டு அம்மாவை தனியாக போக சொல்லாட்டின்னுட்டு நாங்களே அம்மாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறலான்ட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு மழை தான். மார்னிங் ஒரு 7 o'clock வரைக்குமே மழை பெஞ்சுது. ஸோ அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. கீழே வரவே இல்லை நான் 1 வீக்காக. அன்றைக்கி தான் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோன்ட்டு கீழே வந்ததையும் நல்லா மழை தண்ணியெல்லாம் தேங்கி செம்ம மழை. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு எல்லாம் க்ரீனிஸாக செம்மையாக இருந்துச்சு, நல்லா கூலிங்காக. கார் பார்க்கிங் வந்துட்டு நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்குது. வீட்டிலருந்து சும்மா நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்கு போயிடலான்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். கடை வந்துட்டு ரொம்ப தூரம்னு இல்லை. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 months வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரேட்டும் வந்துட்டு ரீசனபிளாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. செய்திலேயே போய் பார்க்கலான்ட்டு பார்த்தோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். உள்ளே போகும்போதே நல்ல க்ரௌடு. செல்லாஸ் தான் கடை பேர். அதனால என்னால் உள்ளே வந்துட்டு அந்த ஷாப்பிங் பண்ணது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ண முடியல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பில் கவுண்டிங்கில் வந்து மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெஸ் வந்துட்டு எது எடுத்தோங்கிறத நான் அந்த இம்பார்ட்டன்ட் டே அன்னைக்கு போடுறப்ப உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் அதில் பாருங்கள். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டும் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு ரொம்ப க்ரௌடு, குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தம்பிக்கு எனக்கு அம்மாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு அண்ணாக்கெல்லாம் யாருக்கும் எடுக்கலை. கிளம்பிட்டோம். அங்கே ஊரில் போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம். அப்புறம் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு தம்பி கொஞ்சம் நிறையா வாங்கினான். நம்ம போகிற வழியிலேயே பாதியிலேயே கட்டாகி நம்ம ஊருக்கு போயிடலாம். சடனாக மூவிக்கு போகலான்னு ஒரு பிளான் வந்துச்சு. சரின்ட்டு மூவிக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இது ஏசி தேட்டர் தான். நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 kilometers வரும் அம்மா ஊர்லேருந்து. இங்கே வந்துட்டு டிக்கெட்டோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சீக்கிரத்தில் டிக்கெட் கிடைக்காது. மூவி வேறு முன்னாடி நாள் தான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் ரிலீஸ் ஆச்சு.
அதனால் சரி டிக்கெட் எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்துட்டு ரூ. 120 தான். 4 பேர், நான், ஹஸ்பண்டு, அண்ணா, அண்ணி. நாங்கள் 4 பேர் தான் எப்பவும் வருவோம். அப்புறம் தம்பிக்கு டிக்கெட் தேவையில்ல. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் தேட்டருக்கு போனால் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. தேட்டரில் மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே நல்லா இருக்காது. இப்போ பாப்கார்ன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கரிச்ச மாதிரி நல்லாவே இருக்காது. டேட்டும் வந்துட்டு பார்த்து சூப்பர் மார்க்கெட்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. தம்பி தனியாக அவருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட் எடுத்து போட்டுட்ருந்தாரு. லாஸ்ட்டாக பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அவர் எடுத்ததெல்லாம் பில் போட்டு தராங்களா அப்படின்னு செக் பண்ணி தான் வந்துட்டு அவர் இப்போ வாங்கிட்டு வந்தார். ஸ்டூல் எடுத்து போட்டு செக் பண்ணார் பில் போட்டு தராங்களான்னு. எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் வந்துட்டு அம்மா வீடு. கொஞ்சம் முன்னாடி அட்டை போடுறது, காம்பவுண்ட் வைக்கிற ஒர்க்கெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. உள்ளே மட்டும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டாங்க. அதனால் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாச்சு. அப்புறம் அட்டை வந்துட்டு முன்னாடி நாள் தான் போட்டாங்க. அதனால் அந்த குச்சியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. வந்ததுமே வந்துட்டு பெட்டுக்கு அந்த பெட்ஷீட் கவர் எல்லாம் போட்டுட்டு பில்லோலாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பிக்கு வரும்போதே தூக்கம் வந்துடுச்சு. அதனால் தூங்க வச்சுட்டா தேட்டரில் போய் கொஞ்சம் தூக்கம் வராமல் படம் பார்ப்பான்னு எல்லாம் ரெடி பண்ணி தம்பியை தூங்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காம்பவுண்ட் கட்டுறதுக்காக கல்லெல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, போகிறதுக்கு நடக்கிறதுக்கு குழந்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடைஞ்சலாக இருக்குதுன்னு அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். தம்பி தனியாக ஒரு பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தார். நான் அங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு மேலே இருக்கனால கீழே அதிகமாக நான் கூப்பிட்டு வர மாட்டேன். அந்த மரம்லாம் நிறையா இருக்குது, மட்டை தேங்காய்லாம் அப்பப்போ கீழே விழும். அதனால் பயந்துட்டு நான் தம்பியை கூட்டிகிட்டு வர மாட்டேன் கீழவே, எப்போயாச்சும் தான் கூட்டிகிட்டு வருவேன். அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டால் மண்ணில் நல்லா விளையாடுவான். அங்கே மண்ணில் விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அதனால் மண்ணில் நல்லா விளையாடுவான். அப்புறம் கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு டொமேட்டோ ரைஸ் செஞ்சுக்கலான்ட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இஞ்சி நான் தொளிச்சிட்டு இருந்தேன். அண்ணி உள்ளே எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு தக்காளி சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணோம். தக்காளி சாப்பாடு அண்ணி நல்லா செய்வாங்க. அவங்க தான் அன்றைக்கி குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் அந்த மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி தக்காளி வந்துட்டு பாதி அரைச்சி போடுவாங்க, பாதி வந்துட்டு அப்படியே முழுசாக போடுவாங்க. கூடவே மீல் மேக்கர் எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த புதினா மல்லியெல்லாம் அரைச்சி ஊற்றுனது எண்ணெய் பிரிஞ்சு வந்து கெட்டியாகணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்புறம் மீல் மேக்கருக்குள்ளே நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்து மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக மூடி வைக்கிறப்ப நெய்யும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ரெண்டும் போட்டதுக்கப்புறம் நம்ம கலக்கி விடக்கூடாது. நெய் போட்டதுக்கப்புறம் கலக்கி விட்டோம்னா சோறு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு நாள் அப்படியே மூடி வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். சாப்பாடு ரெடியானதையும் தம்பிக்கு போட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு கூடவே நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூவிக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது தூறல் அப்படியே லைட்டாக மட்டும் விழுந்துட்டு இருந்துச்சு. அப்படியே சரி கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தாண்டி போனதுமே தேட்டர்கிட்ட நியராக போனதுமே ரெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே லைட்டாக கொஞ்சம் வேகமாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேட்டருக்குள்ளே போய் பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போகிறதுக்குள்ளேயே மழை ரொம்ப கனமாக வந்துடுச்சு. நாங்கள் போனப்பவே க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் மழை ரொம்ப வேகமாக வந்ததையும் நாங்கள் தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறமும் கொஞ்சம் நிறைய பேர் வரல. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. நல்லா தேட்டரே ஃபில்லாக நல்லா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மழை நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டோம். அதுக்கப்புறம் மழை வரனாலேயே டைமிங்க்கு முன்னாடியே உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் உக்காந்தாச்சு.
மூவி வந்துட்டு டைமிங்க்கு பிஃபோர் 15 மினிட்ஸே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெயின் வந்தனால. படம் ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. அந்த ஃபைட்டிங் சீன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. போரிங் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மூவி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கரெக்டாக நாங்கள் மூவி முடிஞ்சிட்டு கிளம்பும்போதும் நல்ல மழை தான். கொஞ்சம் கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ண முடியாத அளவுக்கு ரெயின் கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட விலாக் கம்ப்ளீட் ஆகுது. இந்த விலாக் ஃபுல்லாக உங்களை ஹாப்பியாக வச்சுருந்துருப்பேன் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டாட்டா.